Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான பீட்ரூட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு panல முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நிறைய சேர்த்திங்கன்னா இஞ்சியோட டேஸ்ட் சட்னியை டோட்டலாக டாமினேட் பண்ணிடும். இப்போ ஒரு 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க. இந்த பீட்ரூட் சட்னி இட்லி, தோசை அண்ட் ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாடட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விடுங்க. ஸோ ஆறினதுக்கு அப்புறமா இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிடி தேங்காய், கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்ல மை மாதிரி இதை அரைச்சிக்கணும். ஸோ இப்போ சட்னியை அரைச்சாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மேலே நம்ம கடுகெல்லாம் தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து, 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கிறேன். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கணும். ஸோ நல்லா தாளிச்சிட்டதுக்கப்புறமா சட்னி மேலே அதே போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் House to Home.